நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் பேசுவதற்காக காத்திருக்கிறோம். மிக முக்கியமாக இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிற ஒரு தலைப்பு, திமுக ஆட்சியில் தொழில் முதலீடுகள், ஊழல், பொய், நமக்கு வரவேண்டியவை பிற மாநிலங்களுக்கு செல்லும் அவலம் ஏன்? ஒரு அரசாங்கம் இருக்கிறது என்றால் அந்த அரசாங்கத்தினுடைய அறிக்கை தெளிவான ஒன்றாக இருக்க வேண்டும். இந்தியாவிலே வந்திருக்கக்கூடிய FDI முதலீட்டுக்களை நாம் இன்று நண்பகலிலே கடைசியாக கிடைத்த அளவில் பார்க்கிற போது தமிழ்நாடு சொல்லிக்கொள்ளும் வகையில் எந்த ஒரு விவகாரமும் இல்லை. மகாராஷ்டிரா, அதற்கு முன்பு குஜராத், கர்நாடகா, இப்படி பல, டெல்லி, இதற்கு பின்பு தான் தமிழ்நாடு இருக்கிறது என்ற கவனத்தையும் நாம் வைக்க வேண்டும். ஆனால் இதில் மிக முக்கிய ஒரு குறிப்பு என்னவென்றால், அடித்துவிடும் கதையாக இரண்டு பேரை சந்திக்கின்றோம். நாம் அவரிடத்திலே ஒரு இடத்தை இருக்கிறது, அதை நீங்கள் வாங்கி கொள்ள முடியுமா என்று சொல்கிறோம். நாளை வந்து பார்க்கிறேன், இல்லை 2 நாட்கள் கழித்து வந்து பார்க்கிறேன் என்று சொல்வார்கள். அதையும் கூட தொழில் முதலாக இவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். உங்களுக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். ஒரு தொழிலை, ஒரு முதலீட்டுக்காக என்ன எது என்று பலர் வந்து பேசுவார்கள். இதற்கான திட்ட பணிகள் என்ன, 5000 கோடியா 2000 கோடியா, இதையெல்லாம் தொழில் முதலீட்டாக தமிழ்நாடு அரசு கூட்டி 11 லட்சம் கோடிக்கு நாங்கள் முதலீட்டை பெற்றுவிட்டோம் என ஒரு பூமராங் பொர்ட்ரேட், சித்தரிப்பை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நம்மை போன்ற ஜேர்னலிஸ்ட் அதில் உண்மையிலேயே இந்த கணக்கு இருக்கிறதா என்றால் அது பெரும் ஷாக்காக இருக்கிறது. முதலீடுகளில் அதிகமாக மொரிஷியஸ் 30%, சிங்கப்பூர் மற்றும் அமெரிக்கா 11%, இப்படித்தான் வந்திருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு விவகாரத்தில் பல லட்சம் கோடிக்கணக்கான பேர்களுக்கு, 30 லட்சம் பேருக்கு வேலை. அப்படி என்றால் ஒரு வீட்டில் 30 லட்சம் என்று ஒரு 3 என்று பார்த்தாலும் கோடிக்கணக்கில் வேலை. இப்படியெல்லாம் ஒரு அரசு எப்படி சொல்கிறது? இதில் உண்மை இருக்கிறதா இல்லை என்று நாம் முதலே சொன்னால் நம்முடைய ஆளுமைகள் சொல்வார்கள். இந்தியாவில் ஆகஸ்ட் மாதம் 2024 25 வரைக்கும் வந்த ஒட்டுமொத்த முதலீட்டில் 39 விழுக்காடு மகாராஷ்டிராவுக்கும், 13 விழுக்காடு கர்நாடகாவுக்கும், 12% டெல்லிக்கும் வந்திருக்கிறது 24, 25. அதற்கு கீழே நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் தமிழ்நாடு எவ்வளோ வந்திருக்கிறது. இது கீழ் குஜராத்தும் இருக்கிறது. நிறைய பேசத்தான் போகின்றோம். உண்மையிலேயே தொழில் முதலீடுகள், அதில் தரக்கூடிய அந்த தரவுகள் என்ன பொய் சொல்கிறது, நிறைய பேசும். துக்ளக் வாசகர் குழுவின் சார்பில் தோழர் TDS ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள், பொருளாதார நிபுணர் வெற்றிவிடியல் சீனிவாசன், அதே போன்று சமூகம் மற்றும் பத்திரிகை துறை கல்வியாளர் திரு சரவணபெருமான், எம்முடைய வெளிப்புற படப்பிடிப்பினூடே எம்மோது இணைகிறார் அரசியல் விமர்சகர் தோழர் ஜெகதீஸ்வரன். வணக்கம் ஜெகதீஷ். ரைட், வணக்கம். TDS, முதல்ல நீங்கள் ஆரம்பிங்களேன். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கவர்னர் எப்போதும் சொல்கிற மாதிரி நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் கேட்டு வாங்கன்னு சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. பொதுவாக உங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கரெக்டாக ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது நான் ஒரு இடத்தில் தொழில் தொடங்குறேன்னு சொன்னால் அந்த இடத்துல போர்ட்டு எந்த பக்கத்தில் இருக்குது, என்னுடைய ஏற்றுமதிக்கு அது எப்படி உதவுகிறது, அதே மாதிரி லேபர் எங்கேருந்து எனக்கு கரெக்டாக கிடைப்பாங்க, எங்கே இப்போ கேரளாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னா அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே போய் நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா ஒரு சாதாரணமாக ஒரு ட்ரக்கு வருது, அதிலேருந்து நீங்கள் சரக்கு கீழே இறக்கணும், அந்த கூட்ஸ் என்ன வருதோ அதை இறக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு யூனியன் உடனே அங்கே வந்துட்டு என்ன பண்ணும், 5000 ரூபா அப்படின்னு சொல்லும். இறக்கி கொண்டு வந்து வைக்கிறதுக்கான இல்லை நீங்கள் 5000 எங்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் இறக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படித்தான் கேரளாவில் பிரச்சனை வந்தது. பட் கேரளாக்குள்ளேயே ஒரு மாண்பு என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சக ஆட்களை கூட்டி கொண்டு போவாங்க. இப்போ ஒருத்தர் ஃபின்லாண்டுக்கு போகிறாருன்னா அங்கேருந்து அடுத்தது ஒரு 100-200 பேர் அவர் சார்ந்தே போகிறதுங்கிறது வரும். இது தனிநபர் ஊழியத்துக்காக போகிறதுங்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் இப்போ கர்நாடகாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, கர்நாடகாவை யாருமே தேர்ந்தெடுக்கிறதுக்கு மைய காரணம் அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட், அவனுக்கு அதுதான் ஒத்து வருங்கிறதுனால கர்நாடகாவில் சிட்டி விட்டு அவனும் கொஞ்சம் நல்லா கூல் கிளைமேட்டாக. ஆமாம், அந்த கிளைமேட் வருஷம் பூரா ஒரே மாதிரி இருக்குது. இப்போ டெல்லினா 6 மாதம் 3 மாதம் ஒரு மாதிரி, 3 மாதம் ஒரு மாதிரி இருக்குங்கிறதெல்லாம் வச்சு கர்நாடகாவில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சித்தராமையா
இதுக்கு வரணுங்கிறது கூட இல்லை, மைய சாலைக்கு வரணுங்கிற அவசியம் கூட இல்லை, அங்கே தானே வந்துடும். இப்போது அந்த மாதிரியான சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கான்னு கேட்டால் தமிழ்நாட்டில் தான் இருக்கணும். ஏன்னா 31,000 ஃபேக்ட்ரிஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. இந்தியாவிலேயே அதிக உற்பத்தி சாலை இருக்கக்கூடிய இடம் தமிழ்நாடு. அதுக்கும் இந்த 120 வருட நீதி கட்சி அதிமுகவுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம். அதாவது தமிழ்நாட்டுக்கென்று ஒன்று இருந்தது. இன்னொரு காரணமும் இருக்குது. இப்போ தமிழ்நாடோ குஜராத்தோ மகாராஷ்டிராவோ மிகப்பெரிய அளவில் முதலீடுகள் இழுக்குதுன்னு சொன்னால் அதுக்கு கோஸ்டல் ஏரியா தான் அதனுடைய பிரதானமான ஒரு கடலோர இடம் இருக்கிறதுனால தூத்துக்குடி இருக்கு, அதனால வந்துடும். அதே நீங்கள் உத்தரப்பிரதேசுக்கோ அல்லது ஹரியானாவுக்கோ, அதாவது நிலம் சார்ந்து 4 பக்கமும் இருக்கக்கூடிய மாநிலத்துக்குள்ள ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கணும்னு சொன்னால் அது ஒரு தடையாக இருக்கும், உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். அல்லது அங்கே நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்கணும், அதாவது இயற்கை சார்ந்த வளங்கள் அங்கே இருக்கணும், அதனால் போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து கொண்டிருந்தது. தமிழ்நாட்டினுடைய பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இங்கே வந்து போர்ட் இருக்குது, துறைமுகம் இருக்கிறது. இது வந்து பாரம்பரிய ரீதியாக, அதாவது 120-150 வருடங்களுக்கு முன்னாடியே அறிவாளிகளையும் புத்திசாலிகளையும் உணர்வாளர்களையும் ஒரு வேர்வை சிந்து, யதார்த்தமாகவே வேர்வை சிந்திரும், ஏன்னா கிளைமேட் அப்படி, அதோடு சேர்ந்து வர்றதுங்கிறது வந்து நம்ம பார்த்துருக்கோம். அப்போது ஒரு முதலமைச்சர் வந்து நான் கிளைம் பண்ணுறாரு, தமிழ்நாடு தான் வந்து சொர்க்க பூமி, இங்கே தான் வந்து எல்லாரும் முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இல்லைங்க, மகாராஷ்டிராவில் இருக்கிறத விட கிட்டத்தட்ட 2ல் 1 வந்து கர்நாடகாவில் இருக்குது. அதுக்கு நிகராக டெல்லியில் இருக்குது. டெல்லியில் இருக்கிறதும் ஒன்ஸ் அகைன் தலைநகரம்ங்கிறதுனால, அதாவதுங்க என்னுடைய ஆஃபீஸ் டெல்லியில் இருக்கும், நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் வேறு இடத்துல இருப்பேன். ஃபேக்ட்ரி வந்து என்னோடது உத்தரப்பிரதேசில் கூட இருக்கலாம், அந்த பீகாரில் கூட இருக்கலாம். அப்போது அந்த ஒரு காரணத்தினால 3வதாக டெல்லியும், குஜராத் அப்படிங்கிறது வந்து பாரம்பரியமாக ஒன்று நம்மளை மாதிரியே கோஸ்டல் இருக்குது, அதே மாதிரியே ஒரு அமைதியான ஒரு இடம், பிரச்சனை கிடையாது, இந்த கேரளா மாதிரியான தொல்லைகள்லாம் கிடையாது. அப்படிங்கிற அடிப்படையில் குஜராத் வந்து 4வது. 5வது இடத்துல தமிழ்நாடு வந்து இருந்துகிட்டு இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. எனக்கு தமிழனாக அகண்ட பாரதத்திலே தமிழ்நாடுங்கிறது மிகப்பெரிய நாடுன்னு எனக்கு சொல்லிக்க தெரியும். ஆனால் நீங்கள் இன்றைக்கி இந்த 120 வருட அல்லது இந்த 50 வருட அல்லது இந்த 5 வருட ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுடைய ஆட்சியை பற்றி நீங்கள் பேசிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பயங்கரமாக வருதான்னு கேட்டால் நான் 2 உதாரணம் சொல்கிறேன். இன்றைக்கி தொலைக்காட்சியில் நீங்கள் வந்து சிப்காட்டில் வந்து ஒரு கம்பெனிலிங்க 52 வேலை, 52 பேருக்கு வேலை. இதுதான் அந்த ஃபேக்ட்ரி, சிப்காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி சொல்லியிருக்கு. 1100 பேர் அங்கே வெளில நிற்கிறாங்க. அந்த ஃபேக்ட்ரி தெளிவாக சொல்லியிருக்கு, 8 கிலோமீட்டருக்கு உட்பட்டு இருக்கிறவங்கள மட்டும்தான் நான் முக்கியமாக எடுத்துப்பேன்னு சொல்லியிருக்கு. ஆனால் ஊர் விட்டு ஊர் வந்திருக்காங்கன்னா அப்போ உங்களுக்கு வேலை கிடைக்காததுனால, அதாவது ஒரு 52 இடத்துக்கு 1100 பேர், அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஃபேக்ட்ரி சிப்காட்டுக்குள்ளே, அதாவது நகரத்துக்குள்ளே இல்லை, நகரத்துக்குள்ளே இங்கே தாங்க இருக்குது, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குன்னு வந்தவங்க இல்லை, சிப்காட்டுக்குள்ளே அப்படின்னும் போது அது ஒரு உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கலாம். 2வது, தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு தொழில் தொடங்கணும்னு வர்றீங்க அப்படின்னு சொன்னால் சிங்கிள் விண்டோ சிஸ்டம்ங்கிறது கைடன்ஸ். இது முதல்ல பெரிய அளவில் தொடங்கியது சந்திரபாபு நாயுடு. சிங்கிள் விண்டோ சிஸ்டம்ங்கிறது அவர் தொடங்கியதுக்கு வேறு காரணம் இருக்குது. அது வந்து ஒரே இடத்துல வாங்கிடுறதுங்கிற அடிப்படையில் அவர் பண்ணார். கிட்டத்தட்ட 32,000 ஏக்கர் வந்து அமராவதிங்கிற கேபிட்டலை சொல்லாமல், இது இங்கே தான் கேபிட்டல் வரப்போகுதுங்கிறதே அறிவிக்காமல் இவங்க ஆளை விட்டு எல்லா இடங்களையும் 5 லட்சத்துக்கு வாங்கிட்டு அதற்கப்புறம் இதுதான் தலைநகரம்னு அறிவித்தார். அவருடைய வரலாறு வேறு. ஆனால் இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டமான கைடன்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு அதனுடைய வெப்சைட்டுக்குள்ளே போய் வருடம் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அது தெளிவாக சொல்லுது. 2023க்கு அப்புறம் அதை சொல்கிறத நிறுத்திட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதே காட்டிடுறீங்க அப்படிங்கிறதுக்காக நிறுத்திட்டாங்க. அதில் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது, இத்தனை வேலை வாய்ப்பு வந்ததுங்கிற கருத்துக்கள் தெளிவாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இவங்க சொல்கிறதையோ நான் ரவி தப்பாக தான் பேசுவார், திமுகவை எதிர்த்து தான் பேசுவாருங்கிறதுக்கே இல்லை. கைடன்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். கைடன்ஸை பார்த்தா நம்ம பேசுகிறோம், அதில் பார்த்தாலே உங்களுக்கு என்ன சதவீதம் வருது, என்ன வருதுன்னு. அதே மாதிரி இந்தியாவில் வந்து டாப் 10 ஸ்டேட்ஸ் வந்து FDIயில் வந்து யார் அப்படின்னு கேட்டாலும் 5வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. அதில் மாற்று கருத்து இல்லை. ஸோ எனக்கு என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் கிளைம் பண்ணுறீங்கன்னு சொன்னால், அதாவது என் பையன் நல்லா படிப்பான்னு நான் சொல்கிறது வேறு, என் பையன் தான் புத்திசாலின்னு நான் சொன்னால் அதுக்கு நான் வந்து விமர்சனத்துக்குள்ளே வர்றேன். அந்த மாதிரி இங்கே தான் வந்து சொர்க்க பூமி, இங்கே தான் எல்லாரும் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது தான் நீங்கள் சொன்ன டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து
ஃபாக்ஸ்கான்லேருந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அடுத்தது பிரச்சனைன்னு வந்த உடனே அவர் என்ன சொல்றாரு, ரொம்பவே ஒரு இல்ல அதனுடைய ஆக்சசரிஸ் கம்பெனிஸ் எல்லாம் என்கிட்ட வந்து ஃபாக்ஸானோட இன்டர்நேஷனல் நிறுவனம் மறுத்துட்டாங்க, அந்த மாதிரி எங்கள்கிட்ட எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. ஆனா அதனுடைய ஆக்சசரிஸ் அதனுடைய வெண்டார்ஸ் எல்லாம் என்கிட்ட வந்தாங்க. முதல்ல அதெல்லாம் தேவையில்லா பேச்சு. கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க அரசனுடைய வெப்சைட்ல நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 25 லட்சம் கோடி வந்துடுதுங்கிற மாதிரி தகவல் கொடுப்பாங்க. நான் தங்கம் தென்னரசு ஐயா கிட்ட போய், ஐயா அதில் ஏதாவது ஒரு 2-3 என் ஊரில் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னால், ஆனால் தமிழ்நாட்டுக்கென்று நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, எக்ஸ்பான்ஷனுங்கிறது யதார்த்தமான விஷயம். நான் பலமுறை விவாதம், எல்லா கம்பெனிகளுக்கும் எக்ஸ்பான்ஷன். நாளைக்கு ஜெயா டிவி வந்து 11 மொழியில் வரப்போகுதுன்னு சொன்னால், அந்தந்த மாநிலத்தில் நீங்கள் போய் ஒரு ஆஃபீஸை ஓப்பன் பண்ணாலும் உங்களுடைய இந்த மெயின் ஆஃபீஸில் சுத்தமுட்டு இருக்கக்கூடிய இடத்த வந்து வாங்கிறதுக்கு நீங்கள் பார்ப்பீங்க. இந்த இடம் உங்களுக்கு கரெக்டாக தப்பாங்கிறத பற்றி கவலைப்படாமல், இங்கே வியாபாரம் செய்வது அமைதியாக நிம்மதியாக படுத்தா தூக்கம் வருதுங்கிறத பற்றிலாம் கவலைப்படாமல் உங்கள் எக்ஸ்பான்ஷன் எல்லாம் இங்கே தான் இருக்கும். ஏன்னா இங்கே தான் நீங்கள் தொடங்கினீங்க. அந்த வகையில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிக ஃபேக்டரிஸ் உள்ள ஒரு உற்பத்தி சாலைகள் உள்ள ஒரு மாநிலம்ங்கிற அடிப்படையில் எக்ஸ்பான்ஷனுங்கிறது தானே நடக்கும். இப்போ சிப்காட்டை வந்து கலைஞர் கருணாநிதி ஐயா தான் திறந்து வச்சாரு, அவர் தான் தொடங்கினார் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷங்க. அப்புறம் எக்ஸ்பான்ஷன் எப்படி ஆச்சுன்னு கேட்டால், இப்போ செயின்ட் கோபைன் வந்து இதில் ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்காருன்னா அவர் வல்லம்படிகாலில் போய் எக்ஸ்பேண்ட் பண்ண மாட்டார். அதே சிப்காட்டு, அதே தமிழ்நாடு, அதே முதலமைச்சருங்கிற கதையில் பண்ணுவோம். அங்கேயேக்குள்ளே தான் அவங்களோட எக்ஸ்பான்ஷன். சாம்சங்குக்கு ஒரு தொல்லை வருது, நீங்கள் கம்யூனிஸ்டை அடக்கி வாயை திறக்காத, அது வேற விஷயம் அப்படின்னு சொன்னாலுமே சாம்சங் திருப்பி வந்து அதே இடத்துக்குள்ளே தான் வருவான். எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறத முதலீடாக கணக்கில் எடுக்காதீங்க. இத்தனை உற்பத்தி சாலை இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வர்றதுங்கிறத பற்றி கவலைப்படாதீங்க. கோஸ்டல் ஏரியாங்கிறதுனால கவலைப்படாதீங்க. நான் ஒரே வரியில் முடிச்சிடுறேன். உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹரியானா, உங்களுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய ஹரியானா, இதில் எதுவுமே இல்லாதது, ஒன்று வசதியும் இல்லை, கோஸ்டலும் கிடையாது, இப்போ துறைமுகங்கள்ங்கிற அடிப்படையும் கிடையாது. ஆனால் அது முன்னுக்கு வருதுன்னு சொன்னால் தயவு செஞ்சு அதுலேருந்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கன்னு சொல்லலாம். சரவணபெருமா சொல்லுங்க உங்கள் கருத்தை. அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் கடவுள் முருகனோட திருவடியிலிருந்து என்னோட பணிவான கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அப்படின்னு நம்ம போயிடலாம். ஸ்டெப் 1, அதாவது ஒரு முதலீடு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாடு அல்லது அந்த மாநிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சாமானிய மக்களுக்கு சொல்லிடுவோம். ஸ்டெப் 1ல் வந்து அந்த மாநிலத்தினுடைய கல்வி அறிவு, திறன் மேம்பாட்டு வளர்ச்சி, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் ஒரு கம்பெனின்றவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. அதாவது ஸ்கில் பேஸ்ட் அதை தான் வந்து நம்மளுடைய கவர்னர் அவர்கள் வந்து ஒரு முறை கோடிட்டு காண்பித்தார். இங்கே வந்து மாநிலத்தில் வந்து கல்வி 8ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவன்லேருந்து 12ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவன், அதில் டிகிரி படிக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து ஸ்கில் லெவல்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அவர் ஒரு சஜஷனை தான் சொல்கிறாரு. ஏன்னா ஸ்கில் லெவல் ரொம்ப வீக்காக இருக்குது. டிகிரி முடித்து வெளியே வர பையனுக்கு வந்து அது எந்த டிகிரியாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, பிகாம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அந்த ஸ்கில் லெவலில் அவன் வந்து வெறும் இஸ் கேதரிங் ஒன்லி 25% அப்படின்றது தான் ஒரு சில டேட்டாக்கள் சொல்லுது. அதை வச்சு வர கம்பெனிகள், இன்வெஸ்ட் பண்ணி வர கம்பெனி அவங்கள ரீட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து ஒரு ஸ்ட்ரீம்லைனில், இப்போ வின்ஃபாஸ்ட் மகிழ்ந்து தூத்துக்குடியில் வந்து போட்டுட்டாங்க. 1600 கோடி ரூபாய்க்கு வந்து முதலீடு அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக உண்மையிலே வந்து எவ்வளோ கோடி ரூபாய் இன்வெஸ்ட் ஆகிருக்குன்னா வெறும் கிட்டத்தட்ட ஒரு 2500 கோடி தான் வந்து வந்திருக்கு. ஆக்சுவலாக கணக்கில் வந்திருக்குது. இவங்க வந்து இன்னொரு கணக்கு சொல்கிறாங்க 4000 கோடின்னு சொல்கிறாங்க. 4000 கோடி கூட ஆக்சுவலைசேஷனில் வரல. ஆனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு வேலை வாய்ப்புனாங்க. 400 பேருக்கோ 350 பேருக்கோ தான் வேலை வாய்ப்பு அங்கே கிடைச்சிருக்கு. வின்ஃபாஸ்டோட 100 சரணபெருமாள் இந்த ஹூண்டாய் வந்து 11/5/2022 20,000 கோடி போட்டாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் வந்திருக்கிறது 500 கோடி தான் வந்திருக்கு. அப்போ இதையும் சேர்த்து எழுதுறாங்க. அதை சேர்த்து எல்லாத்தையும் 500 கோடி எங்கே இருக்குது, 20,000 கோடி எங்கே இருக்குது, அதோடைய சதவீத கணக்கில் பார்த்தா வெறும் 2.5%. அதாவது வின்ஃபாஸ்ட் ஒரிஜினலாக வந்து அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து சூரத்தில் இருக்குது. ஆமாம். ஆனால் வந்து இங்கே வந்து இவங்க வந்து எப்படியோ வந்து அதை வந்து இங்கே இருந்தால் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. அது பரவாயில்ல. மத்திய அரசாங்கத்தை குறை சொல்கிறவங்க மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தான் போய் கெஞ்சி கூத்தாடி இந்த வந்து வின்ஃபாஸ்ட்டே இங்கே வந்திருக்கிறதுக்கு காரணம் அவங்களோட ஒத்துழைப்போம்.
சரி தமிழகத்தில் வந்து வளர்ச்சி அடையணும், தூத்துக்குடி வந்து ரொம்ப தொய்வா இருக்கு. வளர்ச்சிங்கிறது போது மத்திய அரசு மாநில அரசு இல்ல, தேசத்துக்கான வளர்ச்சி தான் நம்ம பார்க்குறோம். அதை பார்த்து தான் தேசங்கள்ல மாநிலங்கள் வளர்ச்சி தானே மத்திய அரசு, எல்லாமே தேசம் தானே, நம்முடைய தேசம் தானே. அதாவது அது ஒரு உதாரணம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிற டேட்டா, நம்ம ரவி ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி வந்து கடந்த செப்டம்பர் மாதத்தில் எல்லா ஊடகங்களும் பதிவாயிருக்கு. கிட்டத்தட்ட அவங்க சொல்கிறது என்னென்னா 30 லட்சம் கோடி அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலாக ஒரு டேட்டா என்ன சொன்னால் 11.32 லட்சம் கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 50,000 பேருக்கு மேலே வந்து நாங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து எவ்வளோ ஆக்சுவலைசேஷனில் வந்திருக்கு, பயன்பாட்டில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8.8% பயன்பாட்டிலே இது நிகழ்வுலே இருக்குது. அது அவர் சொன்ன மாதிரி வந்து எக்ஸ்பேன்ஷன் எல்லாமே எதுவுமே வந்து உண்மை புதுசாக வந்து எந்த கம்பெனியுமே வரல. சரணபெருமாள் சார், நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறுக்கீடு. நீங்கள் இந்த வின்ஃபாஸ்ட் கம்பெனி 16,000 கோடி முதலீடு, அதில் 350 ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது 4/8/2025 உற்பத்தியை தொடங்குச்சு. அப்போ இந்த வருஷம் தான் 4/8. ஆனால் உண்மையிலே வந்திருக்கிறது எவ்வளோன்னா வெறும் 4,000 கோடி தான் வந்திருக்கு. இதையும் சேர்த்தாச்சு. எது இப்படி மொத்தமாக 4,000 கோடியிலே வந்து சந்தேகங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2,500 கோடியோ 3,000 கோடியோ தான் அப்படின்னு கணக்கு சொல்கிறாங்க. சரி, அது சொல்ல பரவாயில்ல. இந்த மாதிரி ஆக்சுவலைசேஷன் அதான் வந்து இந்த 4,000 கோடியில் 400 பேருக்கு தான் வேலை. அரசு சொன்னது 3,500 பேருக்கு வேலை. இன்வெஸ்ட்மெண்ட் 16,000 கோடி வின்ஃபாஸ்ட்டு. இந்த 8வது தான் ப்ராசஸில் வந்திருக்கு. கணக்கில் வரும்போது 16,000 20,000 லட்சம் கோடி வந்துடும். ஆமாம். அதாவது இவங்க 2021 ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் கோடியிலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட அப்படியே வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் கணக்கு ஒரு டேட்டா வந்து யார் TRB ராஜா, பாலு இல்லை அவர் பேர் என்னது, TRB ராஜா அவர் வந்து ஒரு இதை கொடுக்குறாரு. அதுவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற டேட்டாவே தவறான டேட்டாஸாக இருக்குது. எல்லாமே அவங்க உண்மை சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஆக்சுவலைசேஷனில் வந்திருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15% 18% தான் கணக்கு காமிக்கிறாங்க அவங்க டேட்டா பிரகாரமே. எல்லாமே வந்து MOU தான், புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான். அதில் வந்து இடைசருகலாக வந்து ஒரு ஸ்கேம் பண்ணுறாங்க. MOU போட்டு ஃபாக்ஸ்கான் இல்லை, MOU பார்க்கும்போதே இட் இஸ் அ கமிட்மெண்ட்ஸ் தான் வருது. நடக்காமல் போகலாம். ஐயாக்கு தெரியும், கமிட்மெண்ட் கூட கிடையாது. இட் இஸ் ஒன்லி என்னது அந்த பதத்துல மேபி அப்படின்ற லெவலில் தான் அது சீனிவாச சட்டம் தான் கேட்கணும். அதுக்கு விளக்கம் இம்பாசிபிள் இல்ல பாசிபிலிட்டி அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பாப்போம். அதாவது இதுல சொன்னா நம்ம ஊர்ல இந்த இடத்த வாங்கலாம், பார்க்கலாம் சார். இல்ல இந்த ஃபாக்ஸ்கான் அது ஒரு மிகப்பெரிய ஸ்கேம். முதலமைச்சரை வச்சுக்கிட்டே என்னன்னா ஃபாக்ஸ்கான் வந்து ஏற்கனவே வந்து அவங்க வந்து ஒப்பந்தமே இல்லை, அவங்களுக்கு ஒப்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்த அவங்க தலைமையில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ஒப்பந்தம் போடுற மாதிரி கணக்கை காமிச்சு அந்த ஒப்பந்தமும் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு பப்ளிக்காக வந்து போய் சொல்கிறாங்க. சட்டசபையில் வந்து எப்படி வந்து இந்த நெல் கொள்முதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2,000 கோடி அப்படின்லாம் போய் சொன்னாங்க. 800 கோடி கூட கொள்முதல் ஆகலை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பொய் சொல்கிறதுல வந்து இந்த பொய் மாடல் அரசாங்கம் வந்து தெளிவாக தீர்க்கமான பொய்களை சொல்லி கொண்டே இருப்பார்கள். அந்த பொய்களை வைத்து தான் வந்து வெற்றி அடைஞ்சாங்க 1957 ஒரு சின்ன விஷயம் சரணபெருமாள் சார், இந்த MOU பற்றி நீங்கள் சொன்னீங்களே, இட்ஸ் அ கமிட்மெண்ட்ஸுக்கும் என்னது கன்ஃபர்மேஷன் மேபி சார் அழகாக சொல்லுவாங்க. இது ஐயா சொல்லிட்டு ரெண்டாவது என்னென்னா தாமு அன்பரசன் ஒரு கதையை சொல்கிறார், நல்லா படிச்சுக்கிடுங்க, ரெக்கார்டியல், சும்மா போகிற போக்கில் எல்லாம் சொல்ல மாட்டேன். ஐயா 241 புரிந்துணர்வு ஒப்பந்தம், MOU தானே, புரிந்துணர்வு ஒப்பந்தம். இதில் எவ்வளோ முதலீடு அப்படின்னா அவர் சொல்கிறாரு, இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஒரு 3 லட்சம் கோடி 2.97 lakhs crore. எதுக்கு? MSMEக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த 241. அப்போ கணக்கில் சேர்க்கும்போது புரிந்துணர்வு ஒப்பந்தமும் சேர்த்து ப்ளஸ் 3 லட்சம் எழுது. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அது வரவும் செய்யலாம், வராமையும் போயிடும். ஆனால் வரல, இது வரைக்கும் வரல. நீங்க சொல்றதுலேருந்து என்ன புலப்படுதுன்னா, இப்போ ஆன்சிலரிஸ், அதாவது தாமு அன்பரசு ப்ராஜெக்ட். ஐயா நான் சொல்லல, தாமு அன்பரசு சொல்லியிருக்காரு. யார் அவரு?
அவர் யாரா தாமு அன்பரசு யாருன்னு கேட்குறீங்க? முக்கியமான ஆளாச்சு அவரு சார். இல்லை, அதாவது எதுக்கு கேட்டேன்னா, இந்த ஒரு ரஜினிகாந்த் படத்தில் கேட்பான். ஆமாம், அவர் யார் அவரு அந்த அவர் அழகாக சொல்லிட்டார், பொய்யெல்லாம் சொல்லலை. இது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். 241 ப்ராஜெக்ட் எம்எஸ்எம்இ, மொத்த முதலீடு 2.97 lakhs crore அப்படின்னு சொல்லிட்டாரு. கணக்கு போடும்போது சில மளிகை கடையில் டேட்டையும் சேர்த்து கூட்டிடுவான். அப்படி ஒரு ஆள் இருக்கான், அப்படி மாட்டியிருக்கான். ஆமாம், எனக்கு தெரியும் சார். நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்கள் சப்ஜெக்ட் தான் சார், உங்கள்கிட்ட விட்டேன் சார். நம்முடைய வெற்றி சீனிவாசன் சார், ரவி அவர்களும் சரவண பெருமாள் ஐயா அவர்களும் 2 கோணத்தை காட்டினாங்க. இன்னொரு கோணத்தை பார்க்கலாம். முதல்ல நாம் பார்க்க வேண்டியது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். ஒரு அரசு எந்த அளவிற்கு வெளிநாட்டிலிருந்து முதலீட்டை ஈர்க்கிறது, உள்ளூரில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி வாய்ப்புகளை தருகிறது. உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு தரணும்னா பணம் இருக்கிறவங்க வருவாங்க. ஆனால் பணம் இருக்கிறவர்களை நாம் முன்னாடி விமர்சனம் செய்யாமல் இருந்திருக்கணும். கண்டிப்பாக அது மிக முக்கியமானது. அது முக்கியம். அவங்க வரணும், அவங்க தான் ரிஸ்க் எடுக்கணுன்ற பொழுது அவங்கள நம்ம விமர்சனம் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துக்கு வரமாட்டாங்க. ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் அதுவும் ஒன்று. தெலுங்கானாவும் ஆந்திராவும் பிரிந்த பொழுது அவர்கள் இருவருக்கும் இடையே மிகப்பெரிய போட்டி இருந்தது. யார் இன்னொரு பிஸ்னஸை கொண்டு வருதுன்னு ஒரு இயல்பான ஒரு போட்டின்னு, நல்ல ஆரோக்கியமான போட்டி. 1வது இடம் 2வது இடம் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியான வித்தியாசம். நேரோ மார்ஜினில் தான் ஏதாவது ஒன்று வின் பண்ணிக்கிட்டு இருந்தது. அந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸுக்கு அரசனுடைய போக்கு, மனப்போக்கு எல்லாரையும் அரவணைச்சு செல்வதாக இருக்கணும். அது இல்லைன்னா வெளிநாட்டிலேருந்து வரவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வர மாட்டாங்க. இதில் ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடியது சொல்லிடும். ஓகே ஓகே. ஒரு நிறுவனம், வெளிநாட்டு நிறுவனம் இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் ஒரு தொழிற்சாலையை தொடங்க வேண்டும் என்று நினைத்தால் மாநிலத்திற்கு ஒருத்தர்னு ஒரு கன்சல்டண்ட்டை நியமிப்பாங்க. அவங்க விஷயம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. அவங்க அனலைஸ் பண்ணி கொடுக்க வேண்டியது இங்கே என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, என்ன கிடைக்கும், அதாவது கட்டுமானம், தண்ணீர், மின்சார வசதி. ஐயா அவர்கள் குறிப்பிட்ட திறனோடு இருக்கக்கூடிய ஊழியர்கள், அவங்கள வெளியூர்லேருந்து தான் கொண்டு வரணும்னா சிரமம். அதனால் அது உள்ளூர்லேயே கிடைக்குதான்னு, இது கிடச்சி சரியாக வந்தால் தான் அவங்க அடுத்த லெவலுக்கே போவாங்க. அதுக்கு முன்னாடி புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுருவாங்க. ரைட்டு. இதுதான் பெரிய பிரச்சனை. ஆமாம், அங்கே இறங்கி பார்க்குற பொழுது ஸ்கில்லு கிடையாதும்பாங்க. இப்போ உதாரணமாக பீகார் இந்த மாநிலங்களை எல்லாம் 30 வருடங்களுக்கு முன்பு மணி ஆர்டர் ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க. மணி ஆர்டர் ஸ்டேட்ஸ்னால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வெளியில் போய் வேலை செய்து அவர்களுடைய சொந்த ஊருக்கு மணி ஆர்டர் மூலமாக பணம் அனுப்புவாங்க. அது வந்து ரொம்ப ஒரு சாதாரண லெவலில் இருப்பாங்க. கேரளாலேருந்தும் போவாங்க, பணம் வரும். ஆனால் அவங்க வெளிநாடுகளுக்கு போனதுனால கூடுதல் பணம். ஆனால் இங்கே மணி ஆர்டர் மூலமாக 100-200 தான் அனுப்புவாங்க. இந்த மணி ஆர்டர் வந்தால் தான் அங்கே இயங்கும் வீடு. ஆதலால் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்னாக்க இத்தனை நேரம் இன்னும் கொஞ்சம் நிறையா வந்திருக்கணும் இண்டஸ்ட்ரி. 2வது ஒரு ஆர்குமெண்ட் எல்லாரும் ப்ளேஸ் பண்ணக்கூடியது ஜிஎஸ்டியினுடைய கலெக்ஷன் அது அதிகமாகிட்டே வருது அப்படின்னு. ஜிஎஸ்டி கலெக்ஷன் அதிகமாக இருக்குது. அது வந்து ரெக்கார்டு வந்து மத்திய அரசும் சொல்லியிருக்கு, மாநில அரசும் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து உற்பத்தியைத்தான் அது பேசுகிறது. நான் இங்கே ஒரு பொருளை தயாரித்து இந்த ஊர்லேயே விற்றேன்னா அதுக்கு நான் ஜிஎஸ்டியை வாங்கி நான் பாதி வச்சுன்னு மத்திய அரசுக்கு பாதி கொடுத்துருவேன். இங்கே தயாரித்து மகாராஷ்டிராவில் விற்றேன்னா மொத்தத்தையும் அங்கே கொடுத்துருவேன். இந்த கலெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குன்னா நுகர்வோர் எங்கே இருக்கார்? மகாராஷ்டிராவில் இருக்கார். பணம் வாங்கக்கூடிய திறன் பெற்றிருக்கக்கூடிய கன்சியூமர் அங்கே இருக்காரு. ஆதலால் இதை மட்டும் அளவாக வைத்துக்கொள்ளக்கூடாது. அடுத்ததாக ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஜிடிபி ஓவரால். ஆமாம், ஓவராலில் நார்மலாக என்ன ஒரு விவாதத்தில் சொல்லிடுவாங்கன்னா, இப்போ வந்து ரெட்டை இலக்கத்தை அடைஞ்சிட்டோம். இதற்கு முன்னாடி பல வருடங்களுக்கு முன்னாடி ரெட்டை இலக்கத்தை அடைஞ்சிட்டோம். இந்த ரெட்டை இலக்கம் என்பது கடந்த பல வருடங்களாக இல்லைன்னு சொல்லுவாங்க. அது வந்து ரெக்கார்டட். ஆனால் என்ஜின்லேயே, ரயில் என்ஜின்லேயே 3 வகை உண்டு. எலக்ட்ரிக் என்ஜின், டீசல் என்ஜின், ஸ்டீம் என்ஜின்னு. எலக்ட்ரிக் என்ஜினை வச்சிங்கன்னா பட்டனை தட்டின உடனே 10வது செகண்டில் 100 கிலோமீட்டர் அடைஞ்சிடலாம். டக்குன்னு பிக்கப் ஆகிடும் உடனே அடுத்த செகண்ட் எலக்ட்ரிக் ட்ரெயினில். டீசலில் வந்து 1 நிமிடம் ஆகும், ஆனால் அந்த ஸ்பீடு அடைஞ்சிரும் போயிடும். ஆனால் ஸ்டீம் என்ஜின் அப்படி கிடையாது. பழைய படத்தில் அள்ளி போடுவாங்க. ஆமாம், அது அந்த இது அதான் இந்த நல்ல எதிர்காலம் தெரிகிறது, ஒளிமயமான எதிர்காலம்னு பாடுவார். தலைவர் இங்க இருந்து அள்ளி போட்டு ஸ்பீடு எடுக்கிறதுக்கு பல கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் தான் ஆகும்.
பொருளாதாரமும் அப்படித்தான். அப்படிதான் நிதானமா இப்போ நாம 2 இலக்கத்தை அடைஞ்சிருக்கோம்னா கடந்த 10 வருடங்களாக அல்லது 15 வருடங்களாக நாம் உழைத்திருக்கிறோம். ஒரு நிமிஷம் இருங்க, அதான் நம்ம கீழே நீங்க சொல்ல வர நான் சொல்லிடுறேன். இன்றைக்கு தமிழ்நாடு 11% சொல்றாங்களே, 11.6. அப்ப 2011 இருந்து வந்து தான் இன்னைக்கு 11 வந்து. அதுதான் அதைத்தான் சொல்ல வந்தீங்க, நான் சொல்லிட்டேனா? ரைட். டிடிஎஸ் என்ன சொல்ல வந்தீங்க? இருங்க, அப்புறம் 2 பேரும் டைம் இல்லை, ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. சொல்லுங்க. இப்போ ஜிஎஸ்டி அதிகமாக கலெக்ட் ஆகுது அப்படின்னா உடனே உற்பத்தியும் சேர்ந்து அதிகமாகிடுதுன்னு நம்ம நேரடியாக எடுத்துக்கக்கூடாது. காரணம் என்னென்னா, இந்த ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி 100 ரூபாய்க்கு ஒரு வியாபாரம் நடந்தால் 10 ரூபாய்க்கு தான் கணக்கு காட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ என்னாச்சுன்னா ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் 60 ரூபாய்க்கு கணக்கு காட்டுறாங்க. இன்னும் 40 ரூபாய்க்கு கணக்கு காட்டாதவங்க தான் இருக்காங்க உண்மையை சொன்னால். இப்போ இந்த 40 நெருக்கடியில், ஏன்னா அங்கே மோடி உட்காந்துருக்காரு, நீங்கள் போயிட்டு வர முடியாது, பார்த்து பிரயோஜனம் இல்லை இந்த விஷயத்தில். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுதுன்னா, அது தவிர நான் தப்பு பண்ணால் இவர் என்னை காட்டி கொடுத்துருவார். நான் 2 இட்லி தான் விற்றுதுன்னு என் ஹோட்டலில் கணக்கு கொடுப்பேன், இவர் 100 மூட்டை எனக்கு சப்ளை பண்ணேன்னு காட்டி கொடுத்துருவார். ஸோ ஜிஎஸ்டியை வைத்து மட்டும் உற்பத்தி அதிகம் சொல்ல, நிறைய பேர் மறைமுகமாக இருந்தவர்கள், மறைத்தவர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வர. சீனிவாசன் சார் சொல்லுங்க. அதனால் ஒரு எக்கானமி வேகமாக போயிட்டுருக்கு அப்படின்னா அது கடந்த 3 வருடங்களோ 4 வருடங்களோ கிடையாது. ஆமாம், ஒரு தசாப்தம் எடுத்துக்கிடுங்க. ஒரு பொருளாதாரத்தில் பெரிய மாற்றம். இப்போ உதாரணமாக தங்கத்தின் விலை தாறுமாறாக ஏறுகிறது, பங்குச்சந்தையினுடைய விலை ஏற்ற இறக்கம் என்பது தினசரி நடக்கிறது. இந்த ரெண்டுமே பொருளாதாரத்திற்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள். ஏன்னா இது பொருளாதாரத்தை நிர்ணயிக்கவில்லை. கண்டிப்பாக வாங்கும் திறனை வேண்டுமானால் சொல்லலாம். ஏன்னா பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் எதுக்கு ஏறுதுன்னே தெரியாது, எதுக்கு இறங்குறதுனே தெரியாது, என்ன காரணம் தெரியாது. தங்கத்தின் விலை என்பது ஏறுவதற்கு காரணம் கிடைக்கக்கூடிய பொருளின் அளவு லிமிட்டடாக இருக்குது, இறக்குமதி மீது இருக்கக்கூடிய வரி இருக்கிறது, அதனால இருக்குது. அதனால் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இப்பொழுது நம்முடைய நாட்டின் மக்களினுடைய வாங்கும் திறன், வேலை வாய்ப்பு அதிகரித்திருப்பது, இவற்றுக்கெல்லாம் நல்ல டீட்டெயிலை கொடுத்தாலே மக்கள் மனசில் சந்தேகம் போடும். கண்டிப்பாக டீட்டெயில் கொடுக்காமல் இருப்பது தான். இன்னொன்று, சிங்கிள் விண்டோ சிஸ்டம் என்பதை கொண்டு வருகின்ற பொழுது அதை அழுத்தம் திருத்தமாக ஓப்பனாக கொண்டு வந்தால் கடகடன்னு வந்துடும். இப்போ உதாரணமாக இப்போ நம்முடைய நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு அபூர்வமான உலோகம் அல்லது ஒரு விலை உயர்ந்த உலோகத்தை நாம் கண்டுபிடிக்கிறோன்னா மறுநாளே நம்முடைய எக்கானமி இம்ப்ரூவ் ஆகிடும். ஆமாம். ஆனால் மற்றபடி எக்கானமி இம்ப்ரூவ் ஆகிறது ஓவர் நைட்டில் கிடையாது. அதனால் இந்த மாநிலம் முன்னேறி இருப்பதற்கு காரணம், இதுக்கு நீங்கள் சொன்ன உதாரணம் 1930களில் அரபு நாட்டில் ஒன்றுமே இல்லை. ஆமாம், சாதாரண பாலைவனங்களில் ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த மக்கள் தான் இன்னைக்கு உலக பொருளாதாரத்தின் தலைத்துவமாக ஆனதுக்கு என்னது நீங்கள் சொன்னீங்களே, ஒரு மெட்டீரியல் கண்டுபிடிக்கும். ஃபோர்டு கண்டுபிடிச்ச காரு காரணம். அதனால அவங்க அவங்களுடைய வாழ்க்கை முறையை மெட்டீரியல் சொன்னீங்க இல்லையா, அது கண்டுபிடிக்கிற பொழுது அவங்களுடைய பொருளாதாரம் மாறுகிறது, பன்மடங்கு போயிடும். பன்மடங்கு. அது ஓவர் நைட் நடக்குது. ஆனா பொருளாதாரம் ஓவர் நைட்ல ஏறாது, ஸ்லோவா. அது ஸ்லோவா தான், கரி என்ஜின் மாதிரி தான் அது ஏறும். ஆதலால் இது முன்னால் வந்திருக்கக்கூடியது. ஐயா அவர்கள் திறனை பற்றி ஐயா சொன்னார், சரவண பெருமாள் ஐயா. இப்போ 2014 பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு ஸ்கில் இந்தியா என்பதை உருவாக்கிய பொழுது இங்கு நமக்கு அருகிலேயே கிண்டியில் இருக்கக்கூடிய தொழிற்பேட்டையில் ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு மத்திய அரசனுடைய அமைப்பு. 1960களில் அவங்க ஸ்கில்லுக்குன்னு கொண்டு வந்தாங்க. ஸ்கில்லில் மேக்சிமம் என்ன இருந்ததுன்னா பிளம்பர், எலக்ட்ரீஷியன் இதுதான் இருந்துச்சு. இப்பொழுது அதில் ஒரு அக்கௌண்ட்ஸுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவனை கூட ஸ்கில் கொண்டு வந்திருக்கிறாங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதில் மத்திய அரசு மிகுந்த ஊக்கத்தை கொடுத்தது. ஆனால் 40 ஆண்டுகளாக கவனிக்கப்படாமல் இருந்த, அதன் மூலமாக பலன் பெற்றவர்கள் இருந்ததுனால்தான் 1-2 இண்டஸ்ட்ரியாவது தொடங்கணும்னு வந்திருக்காங்க. நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பை நாம் சமீபத்தில் இழந்து விட்டோம். ஒன்று விசாகப்பட்டினத்துக்கு போன ஒரு தனியார் நிறுவனம், இன்னொன்று சமீபத்தில் போயிருக்கக்கூடிய ஒன்று, மூன்றாவது ஒன்று வந்ததாக சொல்லி அந்த நிறுவனமே அதை மறுத்தது. இது மூன்றும் அரசுக்கு எதிராக நடந்திருக்கக்கூடிய விஷயங்களாக நம்ம வாய்ப்பை தவற விட்டுருக்கோம். ஏன் வாய்ப்பை தமிழ்நாடு அரசு தவற விட்டுருக்கு? ஆமாம், ஏன் வாய்ப்பை தவற விட்டுருக்கோம்னா நம்மளுடைய அந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் சரியாக இல்லைங்கிறது இதுதான் இண்டிகேஷன். சரி, இதை தான் நம்ம புரிந்து கொள்ளது. சரி, திரு ஜெகதீஸ்வரன், இவ்வளவு நேரம் நீங்கள் பொறுத்திருந்தீர்கள். இப்போ சொல்லுங்கள், தமிழகத்தினுடைய இந்த MOU போன்ற புரிந்துணர்வு ஒப்பந்தம் அரசு கொடுக்கக்கூடிய ராங் இன்ஃபர்மேஷன், அதாவது தகவல்கள், புள்ளியியல் கணக்குகள், இன்றைக்கு இந்தியா அளவுலேயே ஒட்டுமொத்தமாக ஒரு 81 பில்லியன் தான் இந்தியா 24 வந்திருக்கு. FDI, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். தமிழகத்தில் இந்த 4 ஆண்டுகளும் வந்தத்தினுடைய ஒட்டுமொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய அளவு மிக குறுகிய சதவீதம் மட்டும்தான். அதனால் அரசோ ஜம்பம் அடிக்கிறது. எப்படி பார்க்கிறீர்கள் திரு ஜெகதீஸ்வரன்?
இந்த அரசு வந்து திராவிட மாடல் அரசாங்கம் USD 1 ட்ரில்லியனை நோக்கி நாங்கள் நடைபோட்டு கொண்டிருக்கின்றோம், அதுதான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களிலும் எப்பெல்லாம் வந்து இந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்டு இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸஸ்லாம் நடக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார், தொழில்துறை அமைச்சரும் சொல்கின்றார்கள், அதுதான் எங்களுடைய இலக்கு, அந்த இலக்கை நோக்கி தான் நாங்கள் பயணிக்கிறோம், அப்படி தனிநபர் வருமானத்தை நாங்கள் ஜாஸ்தி பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வெற்றிவேல் சீனிவாசன் சார் விட்ட இடத்துல தான் நான் தொடர்ந்து சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 3 நிறுவனங்கள் சொன்னார். இப்போ ஒரு நிறுவனம் ரொம்ப குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் நாங்கள் வந்து பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கான பல ஸ்கீம்ஸ் வச்சிருக்கோம். அதில் TN ரைசிங் அப்படிங்கிற ஒரு கான்க்ளேவ் ஒன்று நடத்தினாங்க ஆகஸ்ட் மாதத்தில் பல நிறுவனங்கள் கூப்பிட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டாங்க. அதில் தென்கொரியாவை சேர்ந்த ஹிவாசங் அந்த நிறுவனம் தான் வந்து இந்த ஆன்சிலரி இதெல்லாம் நான் லெதர் ஆன்சிலரி யூனிட்ஸ், இந்த பெல்ட், அடிடாஸ்லாம் சப்ளையர்ஸாக இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1720 கோடி ரூபாய் முதலீடு, 17,000 பேருக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். மிக குறிப்பாக நெல்லையில் நீங்கள் வந்து உருவாக்க போகுது அப்படிங்கிறதான் செய்தியாக வந்தது. அந்த செய்தி வரும் பொழுது இந்த தொழில்துறை அமைச்சர் என்ன பேசினார் அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். ஏன்னா அடுத்து அவர் என்ன பேசுறார் அப்படிங்கிற முக்கியம். அதற்கு நான் சொல்றேன், when I meet investors I often say TN social and industrial infrastructure is so strong you could close your eyes and place your finger anywhere on the map and you'd find the location ready for industry. அதாவது கண்ணை மூடிக்கிட்டு நீங்க தமிழ்நாடு மேப் மேல கையை வச்சீங்கனாலும், எந்த இடத்துல கை வச்சீங்கனாலும் அந்த இடம் தொழிலுக்கு உகந்த இடமாக இருக்கும். நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு இடத்தை தேர்வு செய்யலாம் அப்படிங்கறது அதோடைய சாராம்சம். சரி, இதே தொழில்துறை அமைச்சர் இன்னைக்கு வந்து இந்த நிறுவனம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இது ஆந்திரா மாநிலத்துக்கு போயிடுச்சு, இது சந்திரபாபு நாயுடு கொண்டு போயிட்டாரு. எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க, ஏங்க என்னங்காச்சுன்னு சொல்லி கேள்வி எழுப்புறாங்க. அப்புறம் என்ன சொல்றாரு, இல்லைங்க இது வந்து நீங்க நினைச்ச மாதிரிலாம் பண்ண முடியாது, நம்ம வந்து ரொம்ப பாட்டம்க்கு போயிடுவோம், எல்லா பேக்கேஜஸையும் நம்ம செஞ்சு கொடுக்க முடியாது, அவங்க கேட்கறதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியனுடைய தலைவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போறோம், இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண போறோம் முடிவு பண்றோம். நாங்க வந்து எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போறோம், அது ஆந்திராவா இல்ல தமிழ்நாடுங்கிறது நாங்க சூஸ் பண்றது கிடையாது, அந்த மாநிலங்கள் தான் சூஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவர் வந்து ரொம்ப ஒரு பூஸ்டாப்ல சொல்றாரு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக சில பேர் பயன்பட தவறிவிட்டார்கள் என்றால் அது வேறு மாநிலங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. We don't choose the states, it's the states that choose our investments அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இது வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மிக குறிப்பான இந்த 17,000 பேருக்கு வேலை வாய்ப்புகளை நெல்லை மாவட்டத்தில், தென் மாவட்டத்தில் ஏற்படுத்திருக்கக்கூடிய இந்த நிறுவனம் ஏன் நம்ம விட்டு சென்றது, என்ன காரணம்? ஏன்னா இதே ATR பாஜா சொல்ல எல்லாமே டயர்ப்பா, கண்ணை மூடிட்டு தொடுங்கப்பா, என்ன வேணும் நாங்க செஞ்சு கொடுக்குறோம். இன்னொன்று, ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் நீங்க போடுறீங்கன்னா அவங்களுடைய அடிப்படையில் உங்களுக்கு என்ன சார் நீங்க எதிர்பார்க்குறீங்க, இடம் எதிர்பார்க்கின்றோம், பவர் எதிர்பார்க்கிறோம் சார், இவ்வளவு பேர் எம்ப்ளாயிஸ் நீங்க கொடுப்பீங்களா, தண்ணி சப்ளை எப்படி சார் இருக்கு அந்த இடத்தில், நாங்கள் வந்து நான் லெதர்னால எக்ஸ்போர்ட்ஸ்ல நாங்கள் பண்ண போறோம், ஸோ அடிடாஸ்க்கு சப்ளை பண்றோம், அது மாதிரி அதுக்கான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி சார் இருக்கும், லானோட பிரச்சனைகள் ஏதாவது இருக்குமா, இந்த கேள்விகள்லாம் எழுப்பி விட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஏற்கனவே நிறைய நிறுவனங்கள் இருக்கு, அந்த நிறுவனங்களோட சேர்ந்து நீங்களும் பண்ணும்போது ஏற்கனவே சவுத் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய லெதர்ல நம்ம தான் நம்பர் 1 இருக்கும், 38% பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த மாதிரி ஒரு நான் லெதர் குட்ஸ் பண்றது எங்களுக்கு பெரிய பெருமை, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க. இப்போ என்ன திடீர்னு மாறுச்சு, இந்த 1 மாசத்துக்குள்ள 2 மாசத்துக்குள்ள என்ன பெருசா மாறுச்சு? இல்ல நாங்க நீங்க கேட்கறதெல்லாம் நம்ம ஒத்துக்க முடியாது, நமக்கு வந்து வளர்ச்சி முக்கியம் தான், ஆனா அதே நேரத்தில் நம்ம வந்து பாட்டம்க்கு போக முடியாது அப்படின்னா என்ன சொல்ல வர? வெளிப்படையாக சொல்ல வேண்டியதானே? ஏன் வெளிப்படையாக சொல்ல முடியலன்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன டிமாண்ட் வச்சீங்க? நீங்க இப்ப சார் சிங்கிள் விண்டோ சிஸ்டம்லாம் சொல்லி சொல்றாரு, ரொம்ப காலமா பேசிட்டே இருக்கும், எப்பொழுது இன்வெஸ்ட்மெண்ட் பேசினாலும் இந்த சிங்கிள் விண்டோல போயிடணும், வந்தாங்கன்னா டக்கு டக்குன்னு உங்களுக்கு அனுமதி கிடைக்கணும், அடுத்தடுத்த வேலைகளை அவங்க துவக்கணும், எவ்வளவு விரைவாக அந்த தொழில்துறை நிறுவனத்தை உருவாக்க முடியுமோ உருவாக்கி வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், நம்மளுடைய உற்பத்தியை பெருக்கணும் அப்படிங்கறதா ஒரு அடிப்படை கோட்பாடாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இப்ப என்ன கெட்டு போச்சு எனக்கு புரியல. ஆகஸ்ட் மாசத்தில் நாங்கள் சிவப்பு கம்பளம் விரித்து நீங்கள் அழைத்த ஒரு நிறுவனம் திடீர்னு வேற ஒரு மாநிலத்துக்கு போறாங்கன்னா அப்படி அவங்க என்ன கேட்டாங்க, இல்ல நீங்க என்ன கேட்டீங்கிறதா மக்களுடைய கேள்வியாக இருக்கும். நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? ஏதாவது இவ்வளவு நீங்க கமிஷன் வேணுங்கிற எதிர்பார்த்தீங்களா, இல்ல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா, என்ன பிரச்சனை? ஏன் இதில் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லைங்கிறதா மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த 4 வருடத்தில் நாங்கள் வந்து 25 லட்சம் கோடி அளவிற்கான முதலீடுகளை ஈர்த்துள்ளோம், 38,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் இப்ப சமீபத்தில் பேசுறார். உண்மை அதுவா? இதே முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு இருக்கிற வேற ஒரு சிஎம் சொல்ல வச்சுக்கோங்களேன், வேற அதிமுக சிஎம் ஏதோ ஒரு சிஎம் சொல்ல வச்சுக்கோங்களேன், இதில் என்ன உண்மை இருக்கிறது, இதற்கு வெள்ளை அறிக்கை நீங்கள் வெளியிடுவீர்களா? இந்த கேள்வி கேட்டிருப்பாரா இல்லையா? ஸ்டாலின் பல தடவை கேட்டார், நீங்க எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் வெள்ளை அறிக்கை வெளியிடுறீங்களா, நீங்க சொல்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளவு தூரம் வந்திருக்கு, வேலை வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்க தவறிவிட்டீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதே கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் டிஎன் டேஷ்போர்டு வச்சிருக்கோம், அந்த டேஷ்போர்ட்ல வந்து எந்தெந்த நிறுவனங்கள் எந்தெந்த நிலையில இருக்கு, புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எவ்வளவு போடப்பட்டிருக்கு, அது எவ்வளவு ரிலீஸ் ஆயிருக்கு, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு போல டேட்டா எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த டேட்டாவை உங்களுக்கு வெளியிடுறது பிரச்சனை, வெளியிடுங்க, மக்கள்கிட்ட சொல்லுங்க, உண்மையிலே பாருங்க இந்த நிறுவனம் எக்ஸ் நிறுவனம் ஓகே 1,200 வேலைகள், ஒய் நிறுவனம் 5,400 வேலைகள்,
இந்த ஒவ்வொரு நிறுவனங்களும் ஒட்டுமொத்தமாக 38,000 வேலைகளை உருவாக்கி இருக்கிறது. வெளிப்படையா நம்ம சொல்லிட்டோம். இதெல்லாமே ரியலைஸ் ஆயிடுச்சு. இல்ல அன்ரியலைஸ்டா இருக்கு. ரியலைசேஷன் வர்றதுக்கு இன்னொரு 1 வருஷம் ஆகும். நாங்க இப்போ வரைக்கும் ஒரு 17,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கி இருக்கோம். சொல்லுங்க சார். எதுவுமே சொல்லாம நாங்க வந்து ஏன்னா உண்மையில ரியலைஸ் ஆகிறது அப்படின்னு சொல்லும்போது சமீபத்தில் ஒரு கட்சி வந்து ஒரு புத்தகம் வெளியிடும் பொழுது 1.5 லட்சம் கோடி அளவுக்கு தாங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸே வந்திருக்கு. அதுதான் ரியலைஸ் ஆயிருக்கு. நீங்க சொல்ற 25 லட்சம் கோடி அளவுக்குலாம் இங்கே ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப எது உண்மை இல்ல அந்த கட்சிக்காரங்க போய் சொல்றாங்க, ஒரு காழ்ப்புணர்ச்சியோட பேசுறாங்க. நாங்க அதை உடைக்கிறோம் பாருங்க. டிஆர்பி ராஜா அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் வெளியே வந்து இல்லங்க அவங்க சொல்றதெல்லாம் போய் ஒரு காழ்ப்போட பேசுறாங்க. நாங்கள் வந்து உருவாக்கி விட்டோம். ஏன்னா உங்களோட தேர்தல் அறிக்கையில் நீங்கள் சொல்லியிருப்பது வருடத்திற்கு 10 லட்சம் வேலைகளை நாங்கள் உருவாக்குவோம். இது வந்து தனியார் வேலை, அரசாங்கம் இல்லை. அரசாங்க வேலை போல் தனி சப்ஜெக்ட். அது 3 லட்சம் வேலை காலி பணியிடங்கள் இருக்கு. அந்த காலி பணியிடங்கள் நாங்கள் நிரப்போம் சொல்லிட்டு அதை இன்னும் பண்ணாம இருக்கிறங்கிறது தனி டிபேட். இந்த இதுல 10 லட்சம் வேலை வாய்ப்புகள் கிட்டத்தட்ட 5 வருடம் முடியும் பொழுது 50 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறோம் என்று சொல்லியிருந்த முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எத்தனை வேலைவாய்ப்புகள், சென்னையில இவ்வளவு உருவாக்கி இருக்கிறோம், கோயம்புத்தூர்ல இவ்வளவு உருவாக்கி இருக்கிறோம், மதுரையில இவ்வளவு உருவாக்கி இருக்கிறோம், தென் மாவட்டங்களில் இவ்வளவு உருவாக்கி இருக்கிறோம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா யாருமே உங்களை கேள்வி கேட்க முடியாது. யாருமே வந்து சுட்டிக்காட்டி கை நீட்டி பேசவே முடியாது. பாருங்க பாப்பா திராவிட மாடல் உண்மையில யோசிச்சு 1 ட்ரில்லியன் நோக்கி வீரநடை போட்டுட்டு இருக்காங்க சொல்லிட்டு பேசி போயிடுவாங்களே. கண்டிப்பா. அதில் ஏன் ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் நீங்கள் ஏன் செயல்படும், ஏன் டிரான்ஸ்பரன்சி இல்ல அப்படிங்கறதா மக்களுடைய கேள்வியாக இருக்கின்றது. நிறுவனங்கள் அதுவும் நீங்க இப்படி ரொம்ப ஈஸியா போறாங்க. 17,000 பாருங்க. நீங்க பாருங்க இப்பயுமே வந்து நெல்லை சேர்ந்த மக்கள் வந்து சென்னைக்கு தான் வேலைக்கு வர்றாங்க பார்த்துட்டு தான் இருக்கும். அதை தவிர்த்து இருக்கலாம், இந்த டிரான்ஸ்போர்ட் தவிர்த்து இருக்கலாம், அந்த மக்களுக்கு அங்கேயே ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கி இருக்கலாம். இதை நாம் செய்ய தவறிவிட்டோம். டிடிஎஸ் ஒருங்கிணைந்த ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடு நிறைய முன்னேற்றங்களை கொண்டு வந்தார். அவர் ஒரு சிஎம்மாவே இல்லை, ஒரு சிஇஓவாக நடத்துகிறாருங்கிறதுலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் ஆந்திரா தெலுங்கானான்னு பிரியும் போது ஹைதராபாத் வந்து தெலுங்கானாட்ட போகுது. ஹைதராபாத் தான் மெயின் சோர்ஸ். இன்றைக்கி நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்ப்யூட்டர் நிறுவனங்கள்லாம் எங்கே இருக்குன்னு கூகுள்லேருந்து மைக்ரோசாஃப்ட்லேருந்து எல்லாம் ஹைதராபாத்தில் இருப்பாங்க. ஆனால் கூகுள் வந்து இப்போது ஆந்திராவில் வைசாகை தேர்ந்தெடுத்ததுக்கு கோஸ்டல் ஒரு காரணங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, சந்திரபாபு நாயுடு தான் அடிப்படையில் ஒரு காரணம். அதாவது நீங்கள் வந்து ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய 4வது ஆள் 5வது ஆள், படித்த 4வது ஆள் 5வது ஆள் வெளிநாட்டுக்கு போகிறாரு, கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறாருங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இத்தனை லேபர் ஃபோர்ஸ் போய் வெளிநாடுகளில் இருந்தும் அவங்களால தெலுங்கானாக்கு கொண்டு வர முடியாமல் ஆந்திரா கொண்டு வந்ததுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி கொண்டு வர்றீங்கிறத ஒரு குற்றச்சாட்டாகவே வைக்கிறேன். நீங்கள் வைக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி கொண்டு வரீங்கன்னா, ஒரு அவாலாக்கு போகும்போது 4 பேரை பார்த்தேன், ஒரு பிஎம்எல்ஏல தப்பு பண்ணும்போது பணம் பரிமாற்றங்களில் தப்பு பண்ணும்போது இங்கே போய் அப்படி வந்து இப்படி வந்துடுச்சுன்னா நல்லதுன்னு அந்த வேலையை பண்ணும்போது நீங்கள் ஆளை பிடிச்சி கொண்டு வரீங்க. அவன் வந்து இங்கே ஒரு தொழிலை தொடங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வருகின்றவனாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போது வின்ஃபாஸ்ட்டை பற்றி நீங்கள் பேசுனீங்க. வின்ஃபாஸ்ட் இங்கே தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று தூத்துக்குடிங்கிற அந்த துறைமுகம், 2வது வியட்நாமிஸ் வந்து கருமின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவீங்களே, அதாவது இன்னும் 2 பைசா 3 பைசாலாம் வச்சுருப்பாங்க. ஆமாம். ஸோ 22 ரூபா அவர் கேட்குறாரு, அவர் 21 ரூபா 95 பைசா சொல்கிறாருன்னு பேசக்கூடிய ஒரு நாடு. அப்போ அவங்க வந்து இங்கே பண்ணும்போது, தூத்துக்குடியில் உட்காந்து பண்ணும்போது அதற்கான காரணம் அதுதான். இந்தியாவில் அவங்களுக்கு ஆஃபீஸே கிடையாது. நான் டெல்லியில் போய் பார்த்தா காமன் ஸ்பேஸில் தான் அவங்களுடைய ஆஃபீஸ் வின்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ இது நீங்கள் அதாவது சார் இது எல்லாமே யதார்த்தமாக எல்லா நாட்டிலையும் நடக்கிற விஷயந்தான். நீங்கள் ஊதி பெருசாக்கி காட்டும்போது தான் இல்லைங்க அந்த பலூனில் தப்பான காற்றை ஊதிட்டீங்கன்னு நாம் ஊசி குத்த வேண்டிய அவசியம் வருது. கேள்வி என்னென்னா, பிஎல்ஐங்கிற ஒரு விஷயத்தை இந்தியாவில் கொண்டு வரும்போது, அதாவது இந்தியாங்கிற தேசத்தில் மட்டும்தான் அவங்க பிரிக்ஸ்லேயும் இருப்பாங்க, G20லையும் இருப்பாங்க, எல்லாத்துலேயும் இருப்பாங்கங்கிற ஒரு வசதி இந்த 11 வருடமாக நடந்தது. அதாவது மோடி தன்னை வரையறுத்து கொள்ளவில்லை. நான் இதில் இருக்கேன், நான் நேட்டோவில் இருக்கேன், நான் இங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இல்லாமல் வியாபித்திருக்கார். அப்போ வியாபித்து இருந்து பிஎல்ஐ கொண்டு வரும்போது, அதாவது ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் கொண்டு வரும்பொழுது அவன் வந்து வெளிநாட்டில் இருந்து அவன் இந்தியாவில் முதலீடு பண்ணணும்னு முடிவு பண்ணிடுறான். முடிவு பண்ணதுக்கப்புறம் அவன் வந்து ஏரியாவை தேர்ந்தெடுக்கிறான். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் வீடு வாங்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணதுக்கு பிறகு அது மயிலாப்பூராகவும் இருக்கலாம், பெசன்ட் நகராகவும் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் வருதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமாக இந்த விஷயத்தில் பேச வேண்டியது, அன்புமணி ஐயா பேசியிருக்கிறது என்னென்னா, லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் LFPR பற்றி தான் அவர் பேசுகிறாரு. LFPR எடுத்துக்கிட்டிங்கன்னா உத்தரப்பிரதேசம் பீகார் வந்து மோசமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிற இடம். ஆனால் இது பாப்புலேஷன் உண்டு. நம்மளது 19 தான் LFPR எடுத்துக்கிட்டிங்கன்னா. வேறாஸ் உத்தரப்பிரதேசம் எடுத்தால் 75ல் இருக்காங்க. இவங்க பீகார் எடுத்துக்கிட்டால் 33ல் இருக்காங்க. அதாவது நீங்கள் கொண்டு வருகின்ற முதலீடு
ஜெயலலிதா அதை பலமுறை சொல்லியிருக்காங்க. குஜராத்தில் வருகின்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது லேபரை உடனே உருவாக்கலை. இன்வெஸ்ட்மெண்ட் வருது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அது வேலை வாய்ப்புகளை கொடுக்குற மிஷனரி வந்ததுன்னா நீங்கள் பிரயோஜனம் இருக்காது. அப்போது தமிழ்நாட்டில் அது இருந்தது. இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று வந்தால் இங்கே லேபருக்காக தான் வந்தாங்கங்கிறது இருந்தது. இன்னைக்கு நீங்கள் அப்படி கிடையாது. அதனால தான் நீங்கள் வின்ஃபாஸ்ட்டை பற்றி பேசும்போது என்ன சொல்லியிருக்கீங்க, அவன் வந்து கார் மேனுஃபேக்சரிங் வந்தாலும் ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் வந்தாலும் எதுக்கு வந்திருந்தாலும் அவனுக்கு லேபர் தேவைப்படலை. உங்களுக்கு லேபர் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் தூத்துக்குடி பக்கமே போக மாட்டீங்க. ஏன்னா தூத்துக்குடியும் ஏறத்தாழ கேரளா. அதாவது அங்கே லேபர் வேணும்னா நம்மளால தான் உட்கார வைப்போம், உங்களை தொழில் செய்ய விட மாட்டாங்க. சட்டம் பேசுவாங்க. எல்லாமே புரிந்து கொண்டு பேசுங்கள்னு தமிழ்நாடு அரசுக்கு நம்ம சொல்லணும். சரண பெருமாள் சார் சுருக்கமாக. அதாவது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் லெதர் ஃபுட்வேர் தயாரிக்கிற வேஸ்விங் அப்படின்ற சவுத் கொரியன் கம்பெனியை வந்து எக்ஸிட் ஆகிருக்காங்க. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பிரைம் லேண்டுன்னு திருநெல்வேலி ஆல்ரெடி வந்து 2023 அரியலூரில் வந்து ஃபங்க்ஷன் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி, பட் அது பத்தாது எங்களுக்கு வந்து ப்ரைமில். அப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, காஸ்ட் எஃபெக்டிவ் அனாலிசிஸில் வந்து இந்த ப்ரைம் லேண்டை வந்து திருநெல்வேலியில் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் வந்து சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணுறாருன்னா இன்சென்டிவைஸ்டு காஸ்ட் எஃபெக்டிவ் லேண்ட் அனாலிசிஸை கொடுத்து அங்கே வந்து இந்த ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரி எல்லாத்துக்கும் அங்கே மாறி போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராக்டிகாலிட்டி. அதாவது இது எதனால் நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இன்வால்வ்டு. பட் இதில் வந்து முதல் காரணம் வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமா அப்படின்னா தெரியாது, சத்தியமாக தெரியாது. அவரோட எய்ம் என்னென்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கணும். அதுதான் அவங்களுடைய சித்தரஞ்சன் கோட்டையினுடைய அந்த அறிவிப்பு அறிக்கையாக தான். ஆகையினா அதை தான் வந்து பரப்புரையாக பண்ணிக்கிட்டு இவங்க வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இது பண்ணுறாங்களே ஒழிய, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2006 11 வரைக்கும் வந்து லேண்ட் மாஃபியா அப்படின்ற ரீதியில் வந்து இவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை வந்து இப்போ இந்த எப்படியும் தோற்றுருவோம் அப்படின்றது ஒரு சில திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் வட்ட செயலாளர்களுடைய கணிப்பாக இருக்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ அடித்தாதான் உண்டு, இருக்கிற நிலத்தெல்லாம் வந்து எதையா ஒன்று பண்ணி அங்கே இருக்கக்கூடிய சப் ரிஜிஸ்ட்ரார் எல்லாம் வந்து வீட்டுக்கே கொண்டு போய் வச்சு, சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியோட வீட்டிலேயே போய் பதிவு பண்ணுறாங்க. பார்த்துக்கோங்க, அந்த முதலாளியினுடைய அந்த அளவுக்கு போகுது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கேவலமான ஒரு தரம் கட்ட அரசாங்கம் வந்து இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸே போய் ஒரு வீட்டில் போய் உட்காந்துருக்கு ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி. அது ஒரு பிரச்சனை வந்து மாதவரத்தில் ஒரு இடத்துல வந்து இப்போ நிற்கிது, கமர்ஷியல் இடத்துல. அந்த நிறுவனம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த எந்த நிறுவனம்னு பேர் சொல்ல வேண்டியதே கிடையாது. ஆகையினால இந்த மாதிரியான ஒரு திறமையற்றன்னு கிடையாது, இதெல்லாம் வந்து வேணும்னே மக்களை வந்து ஏமாற்றுவது ஒரு புறம், பொய்களை சொல்லி 1000 ரூபாய் கொடுத்து அதை தான் வந்து இன்னொரு விஷயமாகவும் இங்கே வர இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஏன் கம்மியாகுதுன்றதுக்கு காரணங்களும் சொல்கிறாங்க. அது இல்லாமல் வந்து கிட்டத்தட்ட 35,000 கோடி ரூபாய் வந்து லாஸு டிஎன்இபியில். ஆமாம், எதனால் லாஸுன்னு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அது அந்த மாதிரி விஷயங்கள். அது இல்லாமல் இவங்க அந்த செங்கலை தூக்கிட்டு போனாங்க பார்த்தீங்களா எய்ம்ஸில். இவர் போனார் மா சுப்பிரமணியம், ஜப்பானில் போயிட்டு இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் மா சுப்பிரமணியம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப்பனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி கூட பேசிட்டு வந்தாங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, கடந்த ஆட்சியில் வந்து ஒதுக்கப்பட்ட இடங்களை விட நீங்கள் வந்து இன்னும் வந்து ஒரு மார்க் பண்ணி கொடுக்குறீங்க, அதெல்லாம் வந்து கையகப்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பி லேண்ட் அக்வைர் பண்ணலாம். லேண்ட் அக்விசேஷன்ல ஒரு இஷ்யூ இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் எய்ம்ஸ் வந்து அங்கே வந்து தோய்வு பெற்றிருக்கு. இதை வந்து தெளிவுபடுத்தலை இந்த அரசாங்கம். உடனே நீங்கள் செங்கலை தூக்கி காமிச்சுக்கிட்டு இப்படி போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி செங்கலை தூக்கி காமிக்கணும்னா இன்னும் பல திட்டங்களில் வந்து திமுகவினுடைய ஒவ்வொரு திட்டங்களும் செங்கலை தூக்கிட்டு எதிர்கட்சிகள் போய்கிட்டே பிரச்சாரம் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஜெகதீஸ்வரன், சுருக்கமாக உங்களுடைய நிறைவு கருத்து. ஜெகதீஸ்வரன் சார், கடந்த ஓராண்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 64 1.5 ஆண்டுல கிட்டத்தட்ட 64 MOU சைன் பண்ணிருக்காங்க. அந்த MOUல ஒன்னு கூட ரியலைஸ் ஆகல அப்படிங்கறதா ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயம். ஒன்னு கூட ரியலைஸ் ஆகல. யூசுவலா சொல்லுவோம், நம்ம MOU சைன் ஆனா அதுக்கான டைம் இருக்கு, நம்ம வந்து இடம் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் வந்து பில்டிங் கட்டணும், அதுக்கு பிறகுதான் வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் ஒன்று கூட உருவாக்கல. அப்போ
நீங்கள் ஒரு பக்கம் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து டிஎன் இன்வெஸ்ட்மெண்ட், டிஎன் ரைசிங், வெவ்வேறு பெயர்களை வைக்கிறீங்க, பெரிய கான்க்ளேவ் நடத்துறீங்க, கான்ஃபரன்சஸ் நடத்துறீங்க, இந்த மாதிரியான மீட்டிங்ஸ்லாம் நடத்துறீங்க, நாங்கள் வந்து தொழில் முதலீடுகளில் நாங்கள் பெரிய அளவில் சாதிச்சுட்டு இருக்கோம்னு ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க. ஆனால் ஒன்று கூட ரியலைஸ் ஆகலை. நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ இந்த MOU சைன் பண்ணும் போதே ஓகே இதுக்கான கால நேரம் இவ்வளோ நாட்களில் ரியலைஸ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வெளிப்படையாக, ஏன்னா நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இதுதானே கேட்குறீங்க. எதிர்கட்சி தலைவராக உங்களோட அறிக்கைகள் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் என்ன கேட்டிருப்பாரு, இது எப்போ ரியலைஸ் ஆகும், எவ்வளவு உண்மையான வேலைவாய்ப்பு, எவ்வளவு நேரடி வேலைவாய்ப்புகள் எத்தனை உருவாக்க போகின்றீர்கள், மறைமுகமாக எத்தனை உருவாக்க போறீங்க. ஆனால் இன்னைக்கு அதே வெள்ளை அறிக்கை கேட்டால் அது தொழில்துறை அமைச்சர் வந்து ஒரு வெள்ளை பேப்பர் காமிச்சிட்டு நீங்கள் வந்து எதிர்கட்சி தலைவரை எகத்தாளம் பண்ற விஷயங்களை பார்க்க முடிகிறது. நீங்கள் வந்து அவர் உண்மையிலேயே யாரை எகத்தாளம் செய்கிறார், நீங்கள் அரசியல் ரீதியாக நீங்கள் எதிர்கட்சி தலைவர் எதிர்பார்த்தார். ஆனால் பார்க்கின்ற பொதுமக்கள் என்ன யோசிப்பாங்க, ஓ நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து வெளிப்படைத்தன்மை நம்ம எதிர்பார்த்தோம்னா நீங்க இப்படிதான் நீங்க பதில் சொல்லுவீங்களா அப்படிங்கிறதானே மக்களுக்கு போகின்ற செய்தியாக இருக்கும். நீ உண்மையிலே உங்கள்கிட்ட வந்து உண்மைத்தன்மை இருக்கு, நாங்க வந்து தொழில்துறையை உருவாக்கணும், நிறைய வேலைப்பாடு உருவாக்கணுங்கிற ஒரு அடிப்படையில் நீங்க வேலை செஞ்சீங்கன்னா அதை சொல்வதில் உங்களுக்கு என்ன தயக்கமே இருக்கக்கூடாது. இல்ல சிக்கல்கள் இருக்கு, இல்ல சில பிரச்சனைகள் இருக்கு, அதனால அது எதுவுமே இல்லாம சும்மா ஒரு பக்கம் பேசும் பொழுது எங்க வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணுங்க, நாங்க ரெடியா இருக்கோம், நாங்க கதவை திறந்து வச்சிருக்கோம்னு சொல்றது, அவங்க வெளியே போன பிறகு அவங்க சரியில்லை, அவங்க வந்து ரொம்ப டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க, இல்லை வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வெளிப்படைத்தன்மை இல்லாமல் சொல்றது அப்படிங்கிற சொன்னீங்கன்னா நிச்சயமாக எப்படி தொழில்துறை வந்து பெருகும், நீங்க நினைக்கிற மாதிரி அந்த USD 1 ட்ரில்லியன் எப்படி உருவாகும், வேலை வாய்ப்புகள் எப்படி வந்து குறையும், வேலைவாய்ப்புகள் எப்படி உருவாகும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், இன்னைக்குமே வந்து ரெஜிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் எவ்வளவு பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க பார்க்கிறோம். நீ படிச்சது ஒரு வேலையாக இருக்கு, படிக்கிற நிறைய பேர் படிச்ச பசங்க ஃபுட் டெலிவரி, ஆட்டோ ஓட்டர் இந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க பார்க்குறோம். ரொம்ப முரணாக இருக்கின்ற விஷயங்களை பார்த்துட்டு தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது உண்மையிலே நீங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி நாங்கள் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் அப்படிங்கிறதுல நீங்க எவ்வளவு தூரம் அச்சீவ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது நீங்க உங்களுக்குள்ளாத வெள்ளை அறிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன ஒரு உறுதியை கூட வாக்குறுதியை கூட நிறைவேற்றலாம் அப்படிங்கிறத உங்களுக்கே தள்ள தெளிவாக தெரியும். நன்றி ஜெகதீஸ்வரன் சார். சீனிவாசன் சார், உங்களுடைய நிறைவு கருத்து. சந்திரபாபு நாயுடு முந்தைய முறை ஆட்சியில் இருந்த பொழுது ஹைதராபாத்தை நல்லா டெவலப் பண்ணார். ஹைதராபாத்துக்கு வெளியில் டெவலப்மெண்ட் இல்லை, அதனால லாஸ்ட் பவர். இந்த தடவை அவர் அதை சரியாக பாடம் தெரிந்து கொண்டதுனால அதை விசாகப்பட்டினத்துக்கு கொண்டு வந்துட்டார். இந்த இடத்துலையும் டெவலப்மெண்ட் அவருக்கு அந்த ஸ்டேட் இல்லை, அந்த இடம் இல்லையே. ரெண்டாவது, ஐயா சரவண பெருமாள் ஐயா குறிப்பிட்டது போன்று நான் லெதருங்கிறது மிக முக்கியமான வார்த்தை. எத்திக்கல் பிசினஸுக்கு உண்டான வழி, அதை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது, அதை நம்ம கையை விட்டு போயிருக்க. ஒரு தோலை அடிப்படையாக வைத்திருப்பதை விட இது ஒரு நல்ல பிசினஸ். மூன்றாவது, ரவி ஐயா அவர்கள் குறிப்பிட்டார், 5000 ரூபாய் எனக்கு கொடுத்துரு, பொருளை நீ எடுத்து வச்சுக்கோன்னு. அதுக்கு நோக்கு கூலின்னு பேர். இந்த நோக்கு கூலி பல்வேறு வடிவங்களில் அவர்களை அழுத்தக்கூடியதாக இருந்ததுனால் ஒரு இண்டஸ்ட்ரி வருவதற்கு யோசிப்பார்கள். லாஸ்ட் பாயிண்ட், 1வது வருடம் 2வது வருடம் ஆட்சியில் தான் இதற்குண்டான மொமெண்டம் என்கின்ற வேகம் கிடைக்கும். 3வது வருஷத்துல ஒப்பந்தங்கள் போட்டு இறங்கிடணும். இப்போ ஒரு நிறுவனம் நினைத்தால் கூட 6 மாசம் பொறுக்கலாம்னு தோணிடும். எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம அதை செய்யலாம். இப்போ வந்து ஒரு செக்யூரிட்டி ஆயிரும். இப்போ வந்து அது சரியான சூழல் இல்லைன்னா இங்க இருக்கிற கன்சல்டன்ட் சொல்லிடுவாங்க. ஏன்னா இப்போ யார் வெயிட் பண்ணுங்கன்னு. இப்போ தமிழ்நாட்டுடைய அன்சர்டனிட்டி பொலிட்டிக்ஸ் இஸ் கோயிங் ஆன். அப்போ அவங்க வந்து கன்க்ளூட் பண்ண முடியாது. ஒரு கன்சல்டன்ட்டை தான் அவன் நம்புவான். யார் சொல்றாங்க என்ன சொல்றாங்க, இப்போ கொஞ்சம் அமைதியா இருக்கு சார், எலெக்ஷன் முடியட்டும்ன்றோம். அப்படிதானே? அப்படின்ற பொழுது அதுக்கு உண்டான ஒரு விஷயம் முக்கியமாக நான் சொல்கிறேன். இப்போ ஒரு நாட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோங்கிற ஒரு முடிவு எடுக்கும்போது அங்கே டெரரிசம் என்ன மாதிரியான இருக்கும். இப்போ ஜப்பானில் வந்து ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அங்கே வந்து வால்கனோஸ் எப்படி இருக்கும், அங்கே கிளைமேட் எப்படி இருக்குங்கிறத பார்த்து தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஆனால் அதே மாதிரி இந்தியாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் நாக்சலைட்டே ஒழிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும், டெல்லியில் அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் நடந்த போது 50,000 பேரை கொல்ல திட்டமிட்டது வந்து ஒரு 12 பேர் இழந்தோங்கிற நிலைமையில் வரும்பொழுது தான் நம்பிக்கைங்கிறது வந்து எங்கேருந்து வரும்னா, இந்த தேசத்தில் பாதுகாப்பாக இருக்கு, நான் முதலீடு பண்ணிட்டு அந்த இடம் டெரரிஸ்ட் அட்டாக் ஆயிடுச்சுன்னா எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாதுங்கிறது தான் அடிப்படையான விஷயம். ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன், அன்புமணி ஐயா சொன்னதுக்காக ஒரு வரி சொல்றேன். ஐயா, உன்னால மெட்ரோவுடைய டிபிஆரையே தயார் பண்ண முடியல, அதையே எலெக்ஷனை மனசுல வச்சு தயார் பண்ற அப்படின்னா உங்களால் இந்த நாடு எந்த விதத்திலையும் முன்னேற போறதில்ல. 2026 மே மாதம் நல்ல செய்திகள் வரும், நல்லது நடக்கும். நேயர்களே, சிறப்பாக பேசினாங்க நம்முடைய டிடிஎஸ் அவர்கள், அது மாதிரி எங்களுடைய ஆடிட்டர் மரியாதைக்குரிய வெற்றிவேல் சீனிவாசன், ஜெகதீஸ்வரன் மற்றும் சரவண பெருமாள். ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்குது, நிறைய பேச நேரம் இடமா இருக்கிறது. தமிழ்நாடு அரசு 2021லேருந்து 25 வரைக்கும் எவ்வளோ முதலீடுனா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் கோடிக்கு மேல் 11 லட்சம் சொல்கிறாங்க. ஆனால் எங்கிட்ட இருக்கக்கூடிய தரவு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க போய், வெறும் 1.6 lakhs, அதாவது அவங்க வந்ததில் 8.8% மட்டும்தான் வந்திருக்கு. எவ்வளோன்னு கவனிச்சுக்கிடுங்க.
வேலை வாய்ப்புகள் எல்லாம் இல்லை. ஆனால் ஒரு நியாயமான அரசு, ஒரு உண்மையான ஒரு டிரான்ஸ்பரன்சி அரசு வெள்ளை அறிக்கை கொடுப்பதற்கு ஏன் தவற வேண்டும்? இவ்வளோ நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டோம், இவ்வளோ முதலீடு வந்திருக்கு, MOU இவ்வளோ பெண்டிங் அப்படின்னு சொல்லணும். வேலை வாய்ப்பு இவ்வளோ போட்டிருக்கோம், இவ்வளோ எதுவுமே சொல்ல மறுத்து போகிற போக்கில் அடித்து விடுகிற கதை என்பதை நான் சொல்லலை, தரவுகள் தெளிவாக சொல்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவர்களிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.